வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப் போகும் விஷயம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கக்கூடியது. நம்மால் கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப வருமா என்று யோசித்து கவலைப்பட்டு மன அமைதியே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். சில சமயம் பணம் கொடுத்துவிட்டு திரும்ப கேட்கும்போது சண்டைகள், பிரிவுகள், மன அழுத்தங்கள் நடப்பதைப் பார்க்கிறோம். ஆனால் இதற்கும் ஜோதிட ரகசியம் இருக்கிறது. இன்று 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பயம், பிரச்சினை, பணத்தை திரும்ப பெறுவது, அதற்கான தீர்வு, பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நம்மால் கொடுக்கப்படும் பணம் ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் நம்மிடம் திரும்ப வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தடைகளை சந்திக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி அதிர்ச்சி, பிரச்சினை, பயம் இருக்கிறது. அதே சமயம் ஒவ்வொரு ராசிக்கும் பணம் திரும்ப வரவைக்கும் துணிச்சல் மற்றும் நடைமுறை இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தினால் இழந்த பணம் மீண்டும் உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். சரி, இப்போது ராசி வாரியாக பார்க்கலாம். மேஷம் ராசி என்று பார்த்தால், கொடுத்த பணம் திரும்ப வராதால் உங்கள் துணிவு குறையும், கடன் சுமை அதிகரிக்கும். உங்கள் உறவினர்களே பணத்தை திரும்பி தரமாட்டார்கள். இதனால் திடீர் வியாபார இழப்பு, விபத்துகள், மனச்சோர்வு உங்களுக்கு ஏற்படும். தீர்வு என்று பார்த்தால், செவ்வாய்க்கிழமை சிவப்பு துணி கட்டி ஹனுமான் கோவிலில் வழிபடவும். இவ்வாறு செய்தால் நிச்சயமாக பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் துணிவுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். பயப்படாமல் உங்கள் உரிமையை கேளுங்கள். உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும். நம்பிக்கையுடன் நேராக கேட்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு உகந்தது. ரிஷபம் ராசி என்று பார்த்தால், பணத்தை கடனாக அளித்த பிறகு செல்வாக்கு குறைவும், நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகம். இதனால் சொத்து பிரச்சினை, பண நஷ்டம், பணம் சிக்கி போதல் ஏற்படும். தீர்வு என்று பார்த்தால், வெள்ளிக்கிழமை வெள்ளை பூ வைத்து லட்சுமி வழிபாடு செய்யவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் பொறுமைதான் உங்கள் பலம். ஆனால் அதே நேரத்தில் தைரியமாக பேசத் தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி மென்மையாக நினைவூட்டுங்கள். எழுதிப்பதிவு செய்வது உங்களுக்கு உதவும். மிதுனம் ராசி என்று பார்த்தால், பணம் திரும்ப வராவிட்டால் நட்பு, தொடர்புகள் பாதிக்கப்படும். கொடுத்த பணம் திரும்ப வராதால் உங்கள் பேச்சு திறன், கவர்ச்சி பாதிக்கப்படும். இதன் விளைவாக காதல் பிரச்சினை, குடும்ப உறவு பாதிக்கப்படும். தொழில் தடை ஏற்படும். ஆதலால் கவனம் தேவை. தீர்வு என்று பார்த்தால், புதன்கிழமை பச்சை ஆடை அணிந்து கணபதி வழிபாடு செய்யவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணம் உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் சொல் வலிமை மிகுந்தது இருக்க வேண்டும். அதை பயன்படுத்தினால் எந்த பணமும் தப்பாது. வாங்கியவர்களிடம் சிரிப்போடு, நகைச்சுவையோடு கேட்பது உங்களுக்கான சிறந்த ஆயுதம். கடகம் ராசி பார்த்தால், பண இழப்பு மற்றும் குடும்ப அமைதியை சீர்குலைக்கும். அதனால் வீட்டில் சண்டை, உடல் நலன் குறைவு ஏற்படும், வீண் செலவு ஏற்படும். தீர்வு என்று பார்க்கும்போது, திங்கட்கிழமை சந்திரன் மந்திரம் ஜபித்து பால் அபிஷேகம் செய்யவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் உணர்ச்சிகள் பலவீனம் அல்ல, அது சக்தி. அதை துணிவுடன் பயன்படுத்துங்கள். பணம் வாங்கிய அவர்களிடம் உறவு பண்பை காத்து நெருக்கமாக பேசினால் பணம் திரும்ப வரும். சிம்மம் ராசி என்று பார்த்தால், பணம் திரும்ப வராதால் உங்கள் கம்பீரமும் கௌரவமும் குறையும். இதன் விளைவாக உங்களுக்கு மதிப்பு இழப்பு, மனச்சோர்வு, அதிகார சண்டை ஏற்படும். தீர்வு என்று பார்த்தால், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் கம்பீரம்தான் மற்றவரை வசியப்படுத்தும். அதை சரியான முறையில் காட்டுங்கள். நிச்சயமாக பணம் வந்து சேரும். பணம் வாங்கியவர்களிடம் தெளிவாக, தன்னம்பிக்கையுடன், உத்தரவாத குரலில் கேளுங்கள். நிச்சயமாக பணம் திரும்ப கிடைக்கும். கன்னி ராசி என்று பார்த்தால்,
கொடுத்த பணம் திரும்ப வராததால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம் உருவாக்கும். இதன் விளைவாக வேலை சிரமம், உடல் சோர்வு ஏற்படும். ஒரு நிலையான இடத்தில் இல்லாதது போல் தோன்றும். தீர்வு என்று பார்த்தால் புதன் மந்திரம் ஜபித்து துளசி செடியில் நீர் ஊற்றவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். நீங்கள் விவரங்களை கவனிக்கிறவர். அதையே ஆயுதமாக்குங்கள். நீங்கள் கணக்கு, தேதி, ரசீது காட்டி நியாயமாக கேளுங்கள். பணம் சுலபமாக உங்கள் கையில் கிடைக்கும். துலாம் ராசி என்று பார்த்தால் பணம் சிக்கிப் போனால் உறவுகளில் சமநிலை குலையும். அதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் தம்பதி சண்டை, காதல், தொழில் முறிவு ஏற்படும். எடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தாமல் போவது. தீர்வு என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை தேவியாருக்கு குங்குமம் சமர்ப்பிக்கவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். நீங்கள் சமாதானம் விரும்புபவர். ஆனால் பணம் வரவேண்டும் என்றால் சமநிலையோடு கேளுங்கள். பணம் வாங்கிய அவர்களிடம் மென்மையான சொற்கள், இருதரப்புக்கும் நல்லபடியாக பேசும் திறன் உங்களுக்கு உதவும். விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் கொடுத்த பணம் திரும்ப வராவிட்டால் உங்கள் இரகசிய சக்தி குறையும். அதனால் நீங்கள் உங்களுடைய கோபத்தின் உச்சிக்கே செல்வீர்கள். ஏமாற்றம் அதிக அளவில் சந்திப்பீர்கள். இதன் விளைவாக மர்ம பிரச்சினை, திடீர் விபத்து, மன சோர்வு, பழிவாங்கும் குணம் ஏற்படும். தீர்வு என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர் வைத்து முருகன் வழிபாடு செய்யவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் தீவிரம்தான் உங்கள் பலம். அதை நேர்மையாகக் காட்டுங்கள். பணம் வாங்கிய அவர்களிடம் கடினமாக, சுருக்கமாக, சீரியஸாக கேட்பது உங்களுக்கு பயன் தரும். தனுசு ராசி என்று பார்த்தால் கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை என்றால் கல்வி, பயணம் தடை ஏற்படும். இதனால் வெளிநாட்டு வாய்ப்பு இழப்பு, மனச்சோர்வு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட முக்கிய வேலையை நீங்கள் சரியாக செய்ய முடியாது. தீர்வு என்று பார்த்தால் வியாழக்கிழமை மஞ்சள் பூ வைத்து குரு வழிபாடு செய்யவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். நீங்கள் உண்மையை பேசுவோர். அதுவே உங்கள் சக்தி. பணம் வாங்கிய அவர்களிடம் உண்மையை நேராக சொல்லி கடவுள் சாட்சி போட்டு கேட்பது உங்களுக்கு ஏற்றது. மகரம் ராசி என்று பார்த்தால் உழைத்த பலன் பிறரிடம் போய்விடும். அவர்கள் திரும்ப தர நினைக்க மாட்டார்கள். இதனால் வேலை, பதவி, அங்கீகாரம் குறைவு ஏற்படும். யாரிடமும் நீங்கள் அமைதியாக பேச மாட்டீர்கள். கோபமாகத்தான் இருப்பீர்கள். தீர்வு என்று பார்த்தால் சனிக்கிழமை எண்ணெய் விளக்கு ஏற்றவும். அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். நீங்கள் எப்போதும் உழைக்கிறவர். உழைப்பின் பலனை பெறும் உரிமை உங்களுக்கே. பணம் வாங்கிய அவர்களிடம் சட்டப்படி எழுதிப்பதிவு செய்து கட்டுப்பாட்டுடன் கேட்கவும். அது உங்களுக்கு பயன் கிடைக்கும். கும்பம் ராசி என்று பார்த்தால் பண இழப்பு உங்கள் கனவுகளையும் எதிர்காலத்தையும் தள்ளிப் போடுகிறது. எண்ணங்கள் ரீதியாக பாதிக்கும் வாய்ப்பு அதிகம். அமைதியை நாடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. நண்பர் வஞ்சகம், மன அழுத்தம் அவற்றால் ஏற்படும் கஷ்டம் அதிகம். தீர்வு என்று பார்த்தால் சனிக்கிழமை கருப்பு உளுந்து தானம் செய்யவும். கோயிலுக்கு சொல்லுதல் நல்லது. அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் கனவுகள் பெரியவை. அதை நிறைவேற்றும் சக்தி உங்களிடம் உண்டு. பணம் வாங்கிய அவர்களிடம் நண்பர்கள் வட்டத்தில் திறந்தபடியாக கேளுங்கள். சமூகம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மீனம் ராசி என்று பார்த்தால் கொடுத்த பணம் திரும்ப வராவிட்டால் உங்கள் ஆன்மீக சக்தி குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. இதனால் சோம்பல், கனவுகள் முறிவு ஏற்படும். உங்களால் சரியாக தூங்க முடியாது. ஒரு வேலையை செய்து முடிக்க முடியாது. தீர்வு என்று பார்த்தால் வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிந்து குருவுக்கு நெய் விளக்கு ஏற்றவும்.
அவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணம் திரும்ப கிடைத்துவிடும். உங்கள் உள்ளுணர்வுதான் மிகப்பெரிய ஆயுதம். அதை நம்புங்கள். பணம் வாங்கிய அவர்களிடம் அமைதியாக, ஆன்மீக வார்த்தைகளோடு கேட்பது உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க உதவும். நண்பர்களே, நம்மால் கொடுக்கப்படும் பணம் வெறும் காசோலை அல்ல, அது நம் அதிர்ஷ்ட ஆற்றல். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி சோதனைகள் இருக்கும். ஆனால் அதற்கான தீர்வு, தைரியம் மற்றும் நடைமுறை இருந்தால் அந்த பணம் மீண்டும் உங்களிடம் வந்து சேரும். நம்பிக்கை, வழிபாடு மற்றும் தைரியம், இந்த மூன்றும் சேர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் பெறலாம். முக்கியமாக ஒருவருக்கு பணம் கடனாக தருவதற்கு முன் அவர்களின் திருப்பி கடன் செலுத்தும் திறனை அறிந்து அதற்கேற்ப அளவு பணத்தை கடனாக கொடுங்கள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.